சிவகங்கை மாவட்டம் பத்திரகாளியம்மன் கோவிலில் வேலை பார்த்த இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் பேர்ல காவல்துறை அடித்தே கொலை செய்திருக்காங்க. அதை பற்றிய பதிவு தான் இது. கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனம் மடப்புறம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு மதுரையைச் சேர்ந்த 2 பெண்கள், அம்மா சிவகாமி, மகள் நிகிதா அப்படிங்கிற 2 பேரும் கார்ல வர்றாங்க. கோயிலுக்கு வந்து அவங்க காரை பார்க் பண்ண பாக்குறாங்க. அங்கதான் இந்த அஜித் அப்படிங்கிற 27 வயது இளைஞர் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போதான் கார் சாவி அவங்க கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்க அம்மா நடக்க முடியாது, நான் வீல் சேரை எடுத்துக்கிட்டு அம்மாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஜித்துக்கு அங்க கார் ஓட்ட தெரியாது. அதனால கார் சாவியை பக்கத்துல உள்ள அவரோட நண்பர்கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. அவரும் பார்க் பண்ணிட்டு சாவி அஜித்துக்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்காரு. கோவிலுக்குள்ள போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்த அவங்க கார் சாவி அஜித்துக்கிட்ட வாங்கி கார் எடுக்கும் போதுதான் பார்த்துருக்காங்க கார்ல உள்ள 9.5 பவுன் நகையை காணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே அஜித்துக்கிட்ட சந்தேகத்தின் பேர்ல கேட்குறாங்க. அவர் எடுக்கலை, அதை நான் பார்க்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மடப்புறம் காவல் நிலையத்துக்கு போன அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்த உடனே அவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இருக்கு, யார் அப்படின்னு அந்த அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த கோயிலில் பணியாளராக வேலை பார்த்த அஜித் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். உடனே கோயிலுக்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் அஜித்தை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் இரவு முழுக்க அடின்னு அடித்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. அங்கே விசாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுநாள் காலையில் அவரோட தம்பியும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அங்கேயும் விசாரணை அப்படிங்கிற பேரில் அண்ணன் முன்னாடி தம்பியையும், தம்பி முன்னாடி அண்ணனையும் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் என்ன செஞ்சிருக்காருன்னா, அடிக்கிற அடியில் வலி தாங்க முடியாமல் எங்கே பொய் சொன்னால் கூட கொஞ்ச நேரம் அடிக்கிறத நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் பொய் சொல்லியிருக்காரு. இதை அவரோட தம்பியே சொல்லியிருக்காரு. அந்த நகையை நான் கோயிலுக்கு பின்னாடி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நகை அங்கே இல்லை, அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. எங்களே ஏமாத்திரியா அப்படின்னு இன்னும் கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த 6 பேர் கொண்ட சிறப்பு படை. கோவில் உள்ளுக்கு கொண்டு போனதுலேருந்து ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் மட்டும்தான் கேட்டதாகவும் பக்கத்தில் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க. அதற்கு இடையிலேயே ஒரு காவல்துறை அதிகாரி மிளகாய் பொடி வந்து வாங்கிட்டு போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அஜித்தை தூக்கிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, கோயில் உள்ள போகும்போது அஜித்தை நடக்க வச்சு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா வெளியே வரும்போது தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ அஜித் அங்கேயே இருந்திருக்காரு. அவர் உள்ள தாகம் எடுக்குது, தண்ணீர் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆனா தண்ணீருக்கு பதிலாக மிளகாய் பொடியை கரைச்சி வாயில ஊத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிளகாய் பொடியை வாயில கரைச்சி ஊத்துனா அது தாங்க முடியுமா வலிய? அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இந்த காவல்துறையை சேர்ந்த 6 பேருக்கு மனசாட்சி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதா? இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 6 பேரையுமே சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இந்த உயிரோட மதிப்பு அவ்வளவுதானா? இதற்கு சஸ்பெண்ட் மட்டுமே போதுமா? இந்த 6 காவல்துறை அதிகாரிகளுமே சரியான தக்க தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். விசாரணை அப்படிங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்துறதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது? அஜித் இறந்த உடனே அவங்க உடலை வாங்குறதுக்கு பொதுமக்கள் எல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சமரசம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே கோவப்படுவீங்க. அந்த பையன் இறந்ததுனால உங்கள் குடும்பத்துக்கு நிவாரணம் வாங்கி தரோம், அவரோட தம்பிக்கு அரசு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அஜித் இழந்துட்டு அவங்க எவ்வளோ ஒரு துக்கத்தில் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசலாமா? இவருக்கும் மனசாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? அதற்கப்புறம் அவரோட உடலை பரிசோதனை பண்ணி சரியாக விசாரணை நடத்தி அந்த 6 பேருக்குமே தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களோட கோரிக்கையாக இருந்திருக்கு. குறிப்பாக இந்த மடப்புறம் பகுதியில் இப்போ நடக்கிற சம்பவம் 3வது சம்பவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?